திமுக இந்த தேர்தலில் கடுமையான தோல்வியை சந்திக்கும். திமுகவுடைய வாக்குகளை தான் விஜய் உடைத்தெடுக்கிறார். இந்த தோல்வி பயத்தில் சாதி மதம் ரெண்டையும் கையில் எடுத்துக்கிறார். ஒன்று, திருச்சியில் கிறித்துவ பிள்ளைமார் சமூகம் அதிகமாக இருக்குது. பெரம்பூரில் 330 கிறித்துவ சபைகள் இருக்குது. இதனுடைய வாக்குகள் தனக்கு கிடைத்தால் சாதி வாக்கு, மத வாக்கு இரண்டும் தனக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை உருவாக்கும்னு தவறுதலாக அவருக்கு ஆலோசனை சொல்லப்பட்டதனுடைய விளைவு தான் 2 தொகுதிகள். பாண்டே ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய கூலியால். ஆர்எஸ்எஸ் எதை பிரச்சாரம் பண்ணுகிறதோ அதை பாண்டே செஞ்சார். கரூர் கம்பெனிஸ் ஒரு 2000 பேரை உருவாக்கினார். 2000 டாஸ்மாக் கடைகளுக்கு இவர்கள் தான் ஒப்பந்தக்காரர்கள். ஒரு ஆளுக்கு மாதம் 10 லட்ச ரூபா வரும். அரசுக்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்டுறது. கரூரில் செந்தில் பாலாஜின்னு அவனை ஓட்டு போட மாட்டான், அவ்வளோ எதிர்ப்பு. அதுதான் இவர் கோயம்புத்தூர் போனதனுடைய ரகசியம். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து சிவசங்கருடைய இலாக்கா 2 இலாக்கா போக்குவரத்து, இபி 2 இலாக்காவுடைய கோப்புகள் கரூர் போய் வருது. கையெழுத்து போடுறது மட்டும்தான் சிவசங்கர். கோப்புகளை இன்னைக்கு வரைக்கும் பார்த்தது யாரு? செந்தில் பாலாஜி. நாதஸ்நேயலுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இனி நம்ம கூட தமிழா பாண்டியன் சார் இருக்காரு. வணக்கம் சார். செந்தில் பாலாஜி அவர்கள் எப்பயும் வழக்கமாக கரூரில் நிற்பாங்க. இப்போ அதை தவிர்த்து கோவையை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் சார்? என்ன காரணம்னா, அவர் போட்ட ஆட்டம் அதிகம். கரூர் கம்பெனிஸ் ஒரு 2000 பேரை உருவாக்கினார். 2000 டாஸ்மாக் கடைகளுக்கு இவர்கள் தான் ஒப்பந்தக்காரர்கள். ஒரு ஆளுக்கு மாதம் 10 லட்ச ரூபா வரும். அரசுக்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்டுறதே இல்லை. இந்த 2000 பேர் ஒரு ஆள் 200 பேரை கையில் வச்சுருக்காங்க. 2000 × 200 40,000 பேர் திமுக எங்கே கூட்டம் போட்டாலும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. காரில் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போயிடுவான், சாப்பாடு வாங்கி கொடுப்பான், சரக்கு வாங்கி கொடுப்பான், தங்க வைப்பான், திருப்பி கூட்டு வந்துடுவான். திமுகவுக்கு வர 40,000 கூட்டத்தினுடைய பின்னணி புரியுதா? 2000 கரூர் கம்பெனிஸ். எங்கே பார்த்தாலும் அவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான், அரசு டெண்டர் எடுப்பான். அத்தனை அக்யூஸ்டும் கரூர் தாங்க இருக்கான். கரூர் அன்புன்னு ஒரு ஆள் போன தேர்தலில் லாரியில் மூட்டை மூட்டையாக பணம் வச்சுருந்தார்ல. அப்போ மக்கள் அப்பாவியாக இருக்கான். கரூரில் அப்பாவி மக்கள் உழைக்கிறான். அது வந்து ஒரு டெக்ஸ்டைல் சிட்டி. இரவு பகலாக உழைக்கிறான், தறியில் வேலை செய்கிறான், கூலியாக இருக்கான். ஆனால் இந்த அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் குற்றவாளியாக இருக்கான். கரூரில் செந்தில் பாலாஜின்னு அவனை ஓட்டு போட மாட்டான், அவ்வளோ எதிர்ப்பு. அவ்வளவே கூட்ட கோபுரங்கள், மாட மாளிகைகள். இந்த 2000 பேரும் கரூர் செந்தில் பாலாஜி இதெல்லாம் பார்க்குறான்ல. ஏண்டா கும்பி எரியுது கூழுல. ஆனால் கோடீஸ்வரனுடைய வீட்டில் கோடிகள் கொட்டி கிடக்கு. அப்போ இதெல்லாம் உள்ளூர் மக்கள் பார்த்த பிறகு செந்தில் பாலாஜியினுடைய சர்வேயில் கிளம்பியிரு கோயம்புத்தூருக்குன்னு. அதுதான் இவர் கோயம்புத்தூர் போனதனுடைய ரகசியம். கரூரை பொறுத்த வரைக்கும் கரூரில் செந்தில் பாலாஜி தேர்தல் நின்றால் டெபாசிட்டே வாங்க முடியும். அவ்வளோ எதிர்ப்பு, அவ்வளவு எதிர்ப்பு. எல்லாம் இந்த கரூர் கம்பெனிகள் செய்த அராஜகம், அட்டகாசம், கட்ட பஞ்சாயத்து, நில அபகரிப்பு, அவ்வளோ விஷயமும் காவல்துறை கண்டுகொள்ளவே இல்லை. ஏன்? ஆளுங்கட்சி தயவு இருக்கிறதுனால. எப்பவுமே பாருங்கள், மக்கள் பாதிக்கப்பட்டு ஆளுங்கட்சிக்கு எதிராக புகார் கொடுத்தா வாங்கவே மாட்டான் போலீஸ். இதுதான். அப்போ இந்த பாதிப்பு தேர்தல் வருகிற போது தான் மக்களுடைய கோபம் வெளிப்படும். சூரியனுக்கு போட மாட்டான். சூரியனை யார் எதிர்ப்பா? ரெட்டையில் அவனுக்கு போட்டுருவான். அதுதான் செந்தில் பாலாஜி கரூர்லேருந்து கொங்கு மண்டலத்துக்கு போனதனுடைய ரகசியம் இதுதான். இப்போ இன்னொரு பக்கம் இன்னொரு கேள்வி இருக்குது. செந்தில் பாலாஜி இப்போ அமைச்சரே இல்லை, பதவியில இல்லை, எப்படி இதில் தேர்தலில் போட்டிடுறாங்க ஒரு கேள்வி இருக்குது. இல்லைங்க, அதாவது இந்த ஊடகங்களைப் போல ஒரு விபச்சாரத்தனமான ஒரு ஆளுங்கட்சிக்கு ஆதரவான, ஆளுங்கட்சியிடம் மண்டியிடுகிற ஊடகங்களைப் போல ஒரு மோசம். இந்த சமூகம் ஏமாற்றப்பட்டதே இந்த ஆளுங்கட்சி ஊடகங்கள் தாங்க. அதாவது இப்போது சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து
சிவசங்கருடைய இலாக்கா 2 இலாக்கா, போக்குவரத்து, இபி, 2 இலாக்காவுடைய கோப்புகள் கரூர் வருது. கையெழுத்து போடுறது மட்டும்தான் சிவசங்கர். கோப்புகளை இன்னைக்கு வரைக்கும் பார்த்தது யாரு? செந்தில் பாலாஜி. இல்லையா? நிரூபி. அப்போது கொங்கு மண்டலம் முழுக்க 25 தொகுதிகள் செந்தில் பாலாஜிட்ட திமுக தலைமை ஒப்படைச்சிருச்சு. 25 தொகுதிக்கு, ஒரு தொகுதிக்கு 40 கோடி ரூபாய். அப்போ 40 கோடி ரூபாய்னா ஏறக்குறைய 10 தொகுதிக்கு 1000 கோடி ரூபாய். 1000 கோடி ரூபாயை மக்களுடைய வரிப்பணத்தை திருட வேண்டியது இருக்கு. திருடி மக்களுக்கு கொள்ளையடித்த காசை ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஈரோடு கிழக்கு தேர்தல் நடக்கிற பொழுது 10 கல்யாண மண்டபம் செந்தில் பாலாஜி கட்டுப்பாட்டில். அந்த 10 கல்யாண மண்டபத்திலையும் 10,000 பேர் அடைக்கப்பட்டார்கள். கேள்விப்பட்டீங்களா? நீங்கள் ஆடு மாடுகளை தான் அடைச்சி வைப்போன்னு கேள்விப்பட்டிருக்கோம். விவசாயி இந்த உரத்துக்காக மாட்டுச்சாணத்துக்காக அடைச்சி வச்சுருப்போம். நம்ம கிராமத்தில் பார்த்துருப்போம். 10,000 பேரை திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தவர் செந்தில் பாலாஜி. ஏது அவருக்கு பணம்? கூலி வேலைக்கெல்லாம் போகாத, 500 1000 கூலியாக வாங்கிக்க. 1000 500 கூலி, ஓட்டுக்கு 2000, அவ்வளோ பேரும் திமுகவுக்கு போட்டான். நடந்ததே இல்லையா? அதே ஃபார்முலாவை இப்போ அவர் கோயம்புத்தூரில் செய்ய போகிறார். 25 தொகுதி திமுகவுக்கு வேணும். உதயநிதி முதலமைச்சராக போகிறார் திமுக வெற்றி பெற்றால். அதற்கான ஃபார்முலா தான் செந்தில் பாலாஜியிடம் கொங்கு மண்டலத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. மதுரையில் மூர்த்தியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. திருச்சியில் நேரு, வடக்க வேலு, பாபு, சேகர் பாபு, இப்படி இந்த திமுகவினுடைய மண்டல செயலாளர்கள், தளபதிகளில் ஒருவர் தான் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்துக்கு பொறுப்பாளர். எதை வேண்டுமானாலும் செய்து கொள், எத்தனை கோடி வேண்டுமானாலும் திருடிக்கொள், ஆனால் எனக்கு 25 எம்எல்ஏ வேணும். இந்த அசைன்மெண்ட்டு தான் செந்தில் பாலாஜியிடம் கொடுக்கப்பட்டு, செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்துக்கு தளபதியாக கொங்கு மண்டலத்தில் தேர்தலை நிற்கிறார். இதுதான் உண்மையான காரணம் சார். இதுதான் காரணம், வேற எந்த காரணம் இல்லை. கரூர் சம்பவத்துக்கு காரணம் கரூர் சம்பவத்துலேருந்து ஒரு எதிர்ப்பு ஒன்று இருக்குது. அதனால தான் நிற்க மாட்டுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. இல்லை, அதெல்லாம் இல்லை. கரூர் சம்பவத்துக்கும் திமுகவுக்கும் சம்மந்தமே இல்லை. சார், இப்போ விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் பெரம்பூர், திருச்சின்னு 2 தொகுதி சூஸ் பண்ணியிருக்காரு. இந்த 2 தொகுதி சூஸ் பண்ண என்ன காரணம்? ஏதோ ஒரு தொகுதியில் நிற்கலாம், எதுக்கு 2ஆ சூஸ் பண்ணியிருக்காரு சார்? இல்லை, அவருக்கு தோல்வி பயம். இந்த தோல்வி பயத்தில் சாதி மதம் 2ஐயும் கையில் எடுத்துக்கிறார். ஒன்று, திருச்சியில் கிறித்துவ பிள்ளைமார் சமூகம் அதிகமாக இருக்குது. பெரம்பூரில் 330 கிறித்துவ சபைகள் இருக்குது. இதனுடைய வாக்குகள் தனக்கு கிடைத்தால் சாதி வாக்கு, மத வாக்கு, இரண்டும் தனக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை உருவாக்கும்னு தவறுதலாக அவருக்கு ஆலோசனை சொல்லப்பட்டதனுடைய விளைவு தான் 2 தொகுதிகளில் திருச்சி கிழக்கு, பெரம்பூர் தேர்ந்தெடுப்பதற்கு காரணம். இந்த கணிப்பு கரெக்டாக இருக்குமா சார்? 2 ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை 1 தான் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை? 2மே ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா திமுக, அதிமுக இவர்களுக்கு இணையான வாக்கை தாண்டி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். திமுக வாக்கையும் உடைக்க முடியாது, அதிமுக வாக்கையும் உடைக்க முடியாது. கிறித்துவர்கள், தலித்துக்கள் வாக்கு விஜய்க்கு வரும். புது வாக்காளர்கள் விஜய்க்கு வரும். இது 35% வாக்கு வருமா? வராது. இந்த கணிப்பு தவறான கணிப்பு. இப்போ ரங்கராஜ் பாண்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் 20% வாக்கு சதவீதம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கா? அதை கம்மியாக தான் வாங்குவாரா சார் இந்த இடத்துல? அதாவது பாண்டே ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய கூலியாள். ஆர்எஸ்எஸ் எதை பிரச்சாரம் பண்ணுகிறதோ அதை பாண்டே செய்வார். பாண்டேவுடைய விருப்பம் என்னென்னா, திராவிட இயக்கங்கள் அழிக்கப்பட வேண்டும், திராவிட இயக்கங்கள் ஒழிக்கப்பட வேண்டும். அப்போ விஜயை ப்ரொமோட் பண்ணுவதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். ஆர்எஸ்எஸ் பிஜேபி அசைன்மெண்ட். அதை அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய விருப்பத்தை அவர் விருப்பமாக அதை சொல்லுகிறார். அவ்வளோதான். இது சாத்தியமே இல்லை.
இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி பலமா இருந்தாலும் கூட்டணி கட்சி மேல ஒரு அதிருப்தி இருந்துகிட்டே இருக்கு. இந்த அதிருப்தியை கொண்டு அவங்க ஜெயிக்க முடியுமா சார்? இல்லை, திமுக இந்த தேர்தலில் கடுமையான தோல்வியை சந்திக்கும். திமுகவுடைய வாக்குகளை தான் விஜய் உடைத்தெடுக்கிறார். ஒன்று கிறித்துவ வாக்குகள், திருமாவளவனிடம் உள்ள தலித் வாக்குகள், இது ரெண்டுமே திமுக வாக்குகள் தான். மூணாவது விஜய்க்கு வராத வன்னியர் வாக்குகள், அது வன்னியர் வாக்கு பூரா அதிமுக போயிடுச்சு. 10% வாக்கு திமுக வாக்கு உடைத்து எடுக்கப்பட்டது. அதிருப்தியாளர்கள் எப்போவுமே ஆளுங்கட்சி மீது வருஷத்துக்கு 1% அதிருப்தியாளர்கள் உருவாவார்கள். 5 வருஷத்தில் 5 லட்சம் பேர் 5% மக்கள் அதிருப்தி வாக்கு திமுக மேலே, அது அதிமுகவுக்கு தான் போகும். அப்போது திமுக 10 முதல் 15% வாக்குகளை இழந்து நிற்கிது தேர்தலுக்கு முன்பே. அப்போ இப்படி திமுக வெற்றி பெறும்? வெற்றி பெறாது. திமுக தோல்வியடையும், அதிமுக வெற்றி பெறும். இப்போ விசிகா பொறுத்த வரைக்கும் 8 சீட்டு கொடுத்துருந்தாலுமே இந்த எலெக்ஷன் தவிர்த்து இனி ஒரு எலெக்ஷனில் கூட்டணி இருக்க மாட்டாங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுட்டே இருக்கு. அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? வெளியே வருவாங்களா அவங்க? அவங்க திமுகவுடைய நிரந்தர அடிமைகள், எந்த காலத்திலும் வரமாட்டாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் விசிகாவை திமுகவிலிருந்து வெளியே வந்தால் ஒரு விசிகா திமுகவுக்கு ஆதரவாக திமுகவால் உருவாக்கப்படும். இரண்டா உடைய வாய்ப்பு இருக்கு. ஆமாம், 100%. இது இரண்டா உடைய என்ன காரணம் சார்? எதனால ரெண்டா உடைய மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையுது? விசிகாவுக்குள்ளேயே திமுக ஆதரவாளர்கள் நிறைய பேர் வந்துட்டான். ஆளூர் ஷானவாஸை போன்ற ஆட்கள், பாபு, பனையூர் பாபு, சீட்டு மறுக்கப்பட்ட SS பாலாஜி, ரவிக்குமார், இப்படி ஒரு பெரிய கூட்டமே திமுக ஆதரவாளர்கள் விசிகாவில் உருவாகிவிட்டார்கள். திரும்ப விசிகா திமுகவை விட்டு வெளியேறினால் இவர்கள் விசிகாவை விட்டு வெளியேறி திமுகவுக்கு போயிடுவோம். இதுதான் கணக்கு. இப்போ சீமான் பொறுத்த வரைக்கும் இப்போ அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கி நல்லபடியாக போயிட்டு இருக்காரு. ஸோ இந்த தேர்தலில் அவருக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது சார்? என்ன சதவீதம் வாக்குகள் பெறுவார்? இல்லை, அவருடைய வாக்கு பூரா விஜய் உடைச்சி எடுத்துட்டார். புது வாக்காளர்கள் அத்தனை பேரும் இப்போது விஜயை பின்தொடர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது விஜயுடைய வாக்கு வளர வளர சீமானுடைய வாக்கு குறையும். இதுதான் அரசியல். ஸோ அள்ளி இருந்த சதவீதத்தை விட இப்போ குறைய வாய்ப்புகள் இருக்குது. 3% மேலே இனி வராது. ஸோ இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த 30 நாளில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். இது குறைஞ்ச மாதிரியும் தெரியல, அதிகரிச்சிட்டே போகுது. இதுக்கு என்ன காரணம் சார்? இது தடுக்க என்ன மாதிரி நடவடிக்கை நம்ம எடுக்கணும் சார்? இல்லை, எப்பவுமே தடுக்க முடியாது, குறைவும் செய்யாது. ஏன்னா காவல்துறையை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் முதலமைச்சர் அலுவலகத்துக்கே இல்லை. எல்லா சட்டவிரோத ஆட்களும் அரசியலில் தான் இருக்கான். அப்போ காவல்துறைக்கும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு நெருக்கம் இருக்குது. அந்த நெருக்கம்தான் காவல்துறை அதிகாரிகளை சட்டம் ஒழுங்கை பராமரிக்காமல் அவர்கள் அரசியல்வாதிகளுடைய ஏவல் துறையாக மாறியதனுடைய விளைவு தான் இது போன்ற குற்றங்கள். அது குறைய வாய்ப்பே இல்லை. ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தால் இது குறைய வாய்ப்பு இருக்கா சார்? ஆட்சி மாற்றம் நடந்தாலும் குறையாது. அதிகாரிகள் அதே அதிகாரிகள் தான். அந்த அதிகாரிகளுக்கு அனைத்து வித அதிகாரங்களும் அரசியல்வாதியோடு நெருக்கமாக இருக்கான். வாய்ப்பே இல்லை. இப்போ ஏடிஎம்கே அதிமுக வந்தாலுமே இதனிடையே தொடராத வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கூட மாற்றங்கள் வாய்ப்பே இல்லை. திராவிட இயக்கங்கள் இருக்கிற வரை காவல்துறை அதிகாரிகளும் அரசியல்வாதிகளுக்குள்ள நெருக்கம் என்னைக்கு குறையும்? குறையவே குறையாது. அது வரைக்கும் இது இருக்கும். இது தவிர்க்க முடியாது. இந்த சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றாங்க, தண்டனைகள் கம்மியா இருக்கு. தண்டனைகள் அதிகரிச்சா குறைய வாய்ப்பு இருக்கா சார்? தண்டனையே கிடைக்காத நீங்க நீதிமன்றத்திற்கு வழக்குகளே போவதில்லை, நிரூபிக்கப்படவதில்லையே, அப்புறம் தான் தண்டனை எப்படி கிடைக்கும்? நீதிபதியை போய் புளியந்தோப்பில் குற்றவாளி தேடி பிடிச்சிட்டு வருவார். காவல்துறை கடமையிலிருந்து விலகி பல வருஷம் ஆகி போச்சு. அதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ முதல்வரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 18 வயசு உள்ள மேலே பெண்களை பாலியல் பண்ணால் நம்ம மரண தண்டனை மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த முடிவு எப்படி பார்க்குறீங்க சார்? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. சும்மா தேர்தல் அறிக்கையை தவிர அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. சார், இறுதியாக ஒரு கேள்வி, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது? யார் வெற்றி பெற போகிறாங்க சார்? இல்லை, அது திமுக அதிருப்தி அதிகமாக இருக்குது.
திமுக வாக்குகளை விஜய் பிரிக்கிறார். ம். எளிதாக அதிமுக வெற்றி பெறும். ம். அதுல மாற்று கருத்து திமுகவுடைய அதிருப்தி வாக்கு அதிமுகவுக்கு மாறும். ம். திமுகவுடைய அதிருப்தி வாக்கு விஜய் போகாது, அது அதிமுகவுக்கு தான் போகும். அப்போ அதிமுக மிக எளிதாக வெற்றி பெறும். இதுதான் இந்த தேர்தல் கணக்கு. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக மேல ஒரு எதிர்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. சோ அந்த கூட்டணியில் இருக்கிறப்போ தமிழ்நாட்டுல வெற்றி பெற முடியுமா சார் திமுக? பாஜக எதிர்ப்பெல்லாம் சும்மா கதைங்க, ஒன்றுமே இல்லை. ம். பாஜக எதிர்ப்பை முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் வச்சுருக்கு. வேறு யாரும் பாஜக எதிர்ப்பே இல்லை. எச் ராஜா எப்படி எம்எல்ஏ ஆனார்? திமுக ஆதரவு தான் எம்எல்ஏ ஆனார். வாஜ்பாய் எப்படி பிரதமர் ஆனார்? திமுக ஆதரவு தான். அதனால் முஸ்லீம்கள் மட்டும் பாஜக எதிர்ப்பில் துளியும் சமரசம் இல்லாமல் இருக்காங்க. முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் இந்த வாக்கு தான் திமுகவை இன்னைக்கு வரை காப்பாற்றும். பாஜக எதிர்ப்பெல்லாம் தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை. ஓகே சார், நிறைய தகவல் சொன்னீங்க. ஒரே நன்றி. நன்றி, வணக்கம்.